ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரியான க்ரோஷே ஹார்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். செய்யறதுக்கு 8 ப்ளை yarn எடுத்திருக்கேன். 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கங்க. ஸ்லிப் நாட் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் 6 செயின் போடுங்க. ஆறு செயின் போட்டதுக்கப்புறம் மொதல் ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஒரு செயின் போடுங்க. போட்டதுக்கப்புறம் 5 ட்ரிபிள் க்ரோஷே அந்த ரிங்குக்குள்ளே போடுங்க. அஞ்சு ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 2 டபுள் க்ரோஷே அந்த ரிங்குக்குள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ரிங்கில் போடுங்க. இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 2 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. அதுக்கப்புறம் மொதல் செயின்குள்ளே ஹூக்கை நுழைச்சிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அங்கே போடுங்க. இதுக்கு பேர் பைகாட் ஸ்டிச். இன்னொரு முறை இதை செஞ்சு காட்டுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் அந்த மொதல் செயின்குள்ளே ஹூக்கை நுழைச்சி ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ரெண்டு டபுள் க்ரோஷே போடுங்க. கடைசியாக 5 ட்ரிபிள் க்ரோஷே போடுங்க. இப்போ எல்லா ஸ்டிச்சும் போட்டாச்சு. கடைசியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ இந்த crochet ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி.